கீர்த்தனாவும் ரகுவும் 5 வருடம் உயிருக்கு உயிராக காதலித்து வந்தன. தினந்தோறும் நேரில் சந்தித்து பேசுவார்கள் மற்றும் போனிலும் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். வார முடிவு நாட்களில் இருவரும் வெளியே சென்று பல இடங்களை சுற்றி பார்ப்பதும் உண்டு. வாரந்தோறும் வெளியே செல்லும் பொழுது கீர்த்தனாதான் அனைத்து செலவுகளையும் செய்வாள். ரகுவிற்கு என்ன தேவை என்றாலும் கீர்த்தனாதான் அனைத்து பொருட்களையும் வாங்கி தருவாள். இப்படியே நாட்கள் சென்றது. அன்று ரகுவின் வீட்டிற்கு அவன் அத்தை பொண்ணு ரோஜா வந்தாள். அவளை பார்த்ததும் ரகுவிற்கு அவள் மீது ஆசை வந்தது. அவள் மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண். ரோஜாவை திருமணம் செய்து கொண்டால் நம் வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது என்று நினைத்தான் ரகு. கீர்த்தனாவை எப்படியாவது விட்டுவிட வேண்டும் என்று மனதில் நினைத்தான் ரகு. அதனால் கீர்த்தனாவிடம் பேசுவதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. ஒரு நாள் கீர்த்தனா ரகுவிற்கு ஃபோன் செய்து, ரகு, நான் உன்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று கேட்டாள். இல்லை கீர்த்தனா, எனக்கு வேலை இருக்கிறது என்று சமாளித்து விட்டான். ஏன் ரகு என்னிடம் சரியாக பேச மாட்டேங்கிற என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீர்த்தனா, எனக்கு கொஞ்சம் வேலை, அதனால தான் உன்னோட ஃபோன் எடுக்க முடியலை. நான் இன்னைக்கு மட்டும் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன், நீ பாத்தியா இல்லையா? ஒரு தடவை கூட எடுத்து எனக்கு பதில் சொல்லக்கூட உனக்கு நேரம் இல்லையா என்று கேட்டாள். அதான் சொல்கிறேன் இல்லை, எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க என்று திட்டினான். நான் உனக்கு தொந்தரவா இருக்கிறேனா? சரி, இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன். ஆனால் நாளை சனிக்கிழமை நாம் எப்பொழுதும் சந்திக்கும் பூங்காவிற்கு காலை 11 மணிக்கு வந்துவிடு. நேரில் உன்னை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னாள் கீர்த்தனா. சரி வை கீர்த்தனா, நானும் உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும், வருகிறேன் என்று சொன்னான். இரவெல்லாம் கீர்த்தனாவுக்கு தூக்கமே கிடையாது. ரகுவின் பேச்சில் மாற்றம் இருக்கிறது, என்னவாயிருக்கும் என்று யோசித்து கொண்டே இருந்தாள் கீர்த்தனா. நன்றாக தானே பேசிக்கொண்டே இருந்தான். வெளியே போகும்போது கூட என்னை நன்றாக தானே பார்த்து கொள்ளுவான். ஏன் இப்போது என்னிடம் சரியாக பேச மாட்டேங்கிறான் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே இருந்தாள். சரி, காலை ஆகட்டும், நேரில் போய் என்னவென்று கேட்போம் என்று தனக்குத்தானே சமாதானம் பண்ணி கொண்டாள். மறுநாள் காலையும் ஆனது. காலை உணவை சாப்பிட்டு விட்டு ரகுவிற்கு பிடித்த சுடிதார் ஒன்றை போட்டுக்கொண்டு அந்த பூங்காவிற்கு சென்றாள். ஆனால் ரகு அங்கு வரவில்லை. எப்போதுமே ரகு கரெக்டான நேரத்துக்கு வந்து விடுவான். ஆனால் அன்று 12 மணி ஆகியும் வரவில்லை. கீர்த்தனா அங்கேயே உட்கார்ந்து காத்திருந்தாள். ரகுவிற்கு ஃபோன் செய்தாள். என்னாச்சு ரகு, இன்னும் நீ வரவில்லை என்று கேட்டாள் கீர்த்தனா. வரேன், ஃபோனை வை கீர்த்தனா, எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் தான் வரேன்னு சொன்னேன் இல்லை என்று சொன்னான் ரகு. ரகு, 11 மணிக்கு வரேன்னு சொன்னேன், ஆனால் மணி 12 ஆயிடுச்சு. அதனால தான் நீ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்கலான்னு கால் பண்ணினேன். எதுக்கு கத்துற ரகு என்று கேட்டாள். ஏன் கொஞ்ச நேரம் லேட்டானா உட்கார மாட்டியா? உட்காரு, வரேன் என்று சொன்னான். சரி ரகு, நீ வா, நான் வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் கீர்த்தனா. கீர்த்தனாவுக்கு அழுகை தாங்க முடியவில்லை. ரகு இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசினதே கிடையாது. ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலை. நல்லா தான் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு என்று யோசித்து கொண்டே உட்கார்ந்து இருந்தாள். 1 மணி அளவில் தான் வந்தான் ரகு. வந்ததும், என்ன கீர்த்தனா சொல்லு, ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன ஆச்சு சொல்லு என்று சொன்னான். ஏன் ரகு இந்த மாதிரி பேசுகிற? 1 நிமிஷம் உட்காரு, இப்போதானே வந்த என்று சொன்னாள் கீர்த்தனா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என்னன்னு சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு டைம் ஆகுது, சொல்லு கீர்த்தனா என்று சொன்னான். நீ ஏன் இப்படி பேசுகிற? இதுவரைக்கும் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. திடீர்னு நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரகு. என்னாச்சு உனக்கு? ஏதாவது என் மேலே உனக்கு கோவமா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீர்த்தனா. சரி, நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன ரகு? சொல்லு என்று கேட்டாள். அதுவா, எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை பொண்ணு ரோஜாவை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க போகிறாங்களாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னாங்க. அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது தான் தெரியாமல் இருந்தேன் கீர்த்தனா. என்னடா சொல்கிற? சும்மா தானே சொல்கிற, பொய் சொல்லாத, சொல்லு ரகு, சும்மா தானே சொல்கிற என்று கேட்டாள் கீர்த்தனா. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு எங்கள் அத்தை பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க. எங்கள் வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. என்னால் எதுவும் பண்ண முடியலை. இதை எப்படி உன்னிடம் சொல்கிறதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன் என்று சொன்னான் ரகு. ரகு, 1 நிமிஷம் இரு ரகு. அப்போ நீ என்னிடம் பழகினது எல்லாமே பொய்யா? நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசினது
வெளியே அடிக்கடி போனது அதெல்லாம் என்ன ரகு என்று கேட்டாள். காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கேயும் சட்டம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அதனால் நான் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் ரகு. கீர்த்தனா மனமுடைந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ரகு வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது கீர்த்தனாவால் தாங்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டிற்கு சென்றாள் கீர்த்தனா. ரகுவிற்கு நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. கீர்த்தனா ரகுவிற்கு ஃபோன் செய்தாள். எப்படியும் 100 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணியிருப்பா. ஒரு தடவை கூட ரகு ஃபோனை எடுக்கவே இல்லை. ரகுவின் முகத்தில் கொஞ்சம் கூட சோகமோ கவலையோ எதுவுமே இல்லை. நிச்சயதார்த்தத்திற்கு சந்தோஷமாக இருந்தான். ஆனால் கீர்த்தனா ரகுவை மறக்க முடியாமலும் வெறுக்கவும் முடியாமலும் தினம் தினம் அழுது கொண்டே இருந்தாள். நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. திருமண நாளும் அறிவிக்கப்பட்டது. கீர்த்தனாவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தனக்கு தானே ஏதாவது செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். அப்பொழுது அவள் வீட்டிற்கு வந்தாள். கீர்த்தனாவின் அம்மா அவளுக்காக ஒரு பரிசு வைத்திருந்தாள். கீர்த்தனா, இது உனக்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த நகைமா, நீ இதை பத்திரமா வச்சுக்கணும் என்று அந்த பெட்டியை எடுத்து கொடுத்தாள். அதில் கீர்த்தனாவின் திருமணத்திற்கு தேவையான அனைத்து நகைகளும் இருந்தது. அதை பார்த்ததும் கீர்த்தனா, என்னம்மா இது, எனக்கு எதுக்கு இவ்வளவு நகை என்று கேட்டாள் கீர்த்தனா. எனக்கு எங்கள் அம்மா அப்பா எதுவுமே என்னுடைய கல்யாணத்துக்கு செய்யலை. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனால் நீ போகிற இடத்துல சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தான் நான் உனக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகைமா. இது நீ பத்திரமா வச்சுக்கோ. இது உன்னுடைய கல்யாணத்துக்காக நான் சரியாக சாப்பிடாம தூங்காம உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச நகைமா. இதை கேட்டதும் கீர்த்தனாவுக்கு அம்மாவின் மீது இன்னும் அதிக பாசம் ஏற்பட்டது. அம்மா தனக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், நான் அவர்களை தனியாக விட்டு செல்வது தவறு என்று நினைத்தாள். அம்மா, நீயே வச்சுக்கோமா, எப்போ எனக்கு திருமணமோ அன்றைக்கு கொடு, நான் அனைத்தையும் போட்டுக்கொள்கிறேன் என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு சென்றாள். தன் அறைக்குள் சென்று தன் அம்மாவை நினைத்து அழுதாள். தன்னை படிக்க வைத்ததும் அல்லாமல் தனக்காக இவ்வளவு நகை சேர்த்து என்னை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் என்று அழுது கொண்டே இருந்தாள். நான் எதற்கு இப்ப வந்தவனுக்காக என்னை மாய்த்து கொள்ள நினைக்க வேண்டும்? அவன் முன்னாடி நான் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று முடிவு எடுத்தாள் கீர்த்தனா. ரகுவிற்கு திருமண நாள் நெருங்கியது. ரகு ரோஜாவை திருமணத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு கடைகளுக்கு கூட்டிச் செல்வது, மற்ற இடங்களுக்கு செல்வது என்று நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அப்படித்தான் பியூட்டி பார்லருக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். அங்கே எதிர்பாராத விதமாக கீர்த்தனாவும் இருந்தாள். கீர்த்தனா ரகுவை பார்த்ததும் பார்க்காததைப் போல கண்டும் காணாமல் தன் வேலையில் கவனமாக இருந்தாள். இதை கவனித்த ரகு, என்ன இவள் நாம் வந்திருப்பதை கூட கவனிக்காமல் அவ வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சிந்தித்தான். கீர்த்தனா முகத்தில் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாள். கீர்த்தனாவின் நண்பரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். ரகுவிற்கு அது கொஞ்சம் கேவலமாக இருந்தது. ரகுவிற்கு திருமணம் நடைபெற்றது. சந்தோஷமாக வாழலாம் என்றுதான் நினைத்தான். ஒரு 6 மாதம் ரகுவும் ரோஜாவும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தன. அதே நேரம் கீர்த்தனாவுக்கும் நல்ல வரன் அமைந்தது. அவளுக்கும் திருமணம் நடைபெற்றது. கீர்த்தனாவும் அவளுக்கான திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்க ஆரம்பித்தாள். ஒரு வருடம் சென்றிருக்கும். கீர்த்தனா கர்ப்பமாக இருந்தாள். அவள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். ஆனால் ரகுவின் வாழ்க்கையோ தாறுமாறானது. திருமணமான சில மாதங்களிலேயே ரோஜா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை காதலித்து வந்தாள். கல்யாணம் திடீரென்று நடந்ததால் அவனை மறந்து விடலாம் என்று நினைத்து இந்த திருமணத்தை செய்து கொண்டாள். ஆனால் திருமணமாயும் கூட அவனை விட மனம் வரவில்லை ரோஜாவிற்கு. அவனுடன் பேசவும் வெளியே செல்வதும் இப்படியே இருந்தாள். இந்த காரியம் அனைத்தும் ரகுவிற்கு தெரிய வந்தது. ஒரு நாள் ரோஜாவை அழைத்து பேசினான் ரகு. ரோஜா, உனக்கும் எனக்கும் திருமணமாகிவிட்டது. நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டான். நீ என்னை கேட்டா திருமணம் செய்தாய்? உனக்கு பிடித்திருக்கிறது என்று என் வீட்டில் சொன்னாய். ஆனால் எனக்கு இவனைதான் பிடித்திருக்கிறது.
நான் உன்னோடு வாழ்வதற்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை என்று சொன்னாள் ரோஜா. நான் அவனோடு தான் சேர்ந்து வாழ்வேன் என்று சொல்லி அவளுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள். ரகுவின் வாழ்க்கை தனிமையாக இருந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு தான் செய்த மிகப்பெரிய தவறு புரிய வந்தது. நான் கீர்த்தனாவுக்கு செய்த துரோகத்துக்கு தான் கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து விட்டார் என்று நினைத்து மனம் கசந்து அழுதான். அழுதால் மட்டும் போன வாழ்க்கை திரும்ப வந்துவிடுமா? நாம் ஒருவருக்கு கெடுதல் செய்யும்போது அந்த கெடுதல் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் போதும். நாம் அதை நினைத்து கூட பார்க்க மாட்டோம். பணத்தை பார்த்து காதல் செய்யாதீர்கள். மனதையும் உண்மையான அன்பையும் மட்டும் காதல் செய்யுங்கள். நன்றி.